Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so இன்னைக்கு வந்து Outlier has completed that cleaning process and Krishnaவும் அனுப்பிச்சிருக்கான். So let us take Krishna's link. So Krishna the GitHub link அனுப்பிச்சிருந்தான். ஒரு நிமிஷம். Okay. இதுதான் கிருஷ்ணாவோட GitHub லிங்க். ஸோ இதில் வந்து EDA ஃபைலாகவே அனுப்பிச்சிட்டியா நீ? ஆமாம் சார், EDAன்னு போட்டு அனுப்பிச்சிருக்கேன். இல்லைடா, CSV ஃபைல் தானே வேணும். ஓ, ஜொமேட்டோவில் எடுத்து பண்ணியா? ஆமாம் சார், ஜொமேட்டோ. ஓகே 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 ஓகே. நமக்கு வந்து இன்னைக்குள்ள இதுதான். ஸோ Outlier வந்து இன்னைக்குள்ள செட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, அண்ட் தி சேம் ஹஸ் பீன் அப்லோடட் இன் ஆர் நம்மளுடைய லிங்க்லேயே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதாக பார்த்தீங்களா, இதில் Outlier ஆப் கிளீன்ட்டு இருக்கும். இது வந்து Outlier பண்ணுது. ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம அந்த டேட்டா செட்லேருந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, காலையிலே லோட் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் ஓகே, தேர் இஸ் நோ மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகே, சரி, Outlier ஏதாவது டவுட் இருக்குன்னு கேட்டாங்க. Outlier என்ன டவுட் Outlier? இல்லை சார், மீடியன் மோட் மீன் அந்த நேற்று சொன்னீங்களா சார், இந்த ஃப்ளோட் வேல்யூ தான் மீடியன் மீன் போடலாம் அப்படின்னு சொன்னீங்களா? எது ஃப்ளோட் வேல்யூவாக இருந்துச்சு, டெசிமல்ஸாக இருந்துச்சுன்னா கிடையாது. மீன் வேல்யூ போடும்போது நீங்கள் அவுட்லேயர்ஸ் பார்க்கணும். நம்ம இப்போதைக்கு அவுட்லேயர்ஸ் பற்றி பேசவே இல்லைல்ல, ப்ராப்ளம் இன்னைக்கு முடிஞ்சால் நம்ம அவுட்லேயர்ஸ் பார்க்கலாம். அவுட்லேயர்ஸ் இருந்தால் நீங்கள் மீன் வேல்யூ போட முடியாது. அவுட்லேயர்ஸ் இருந்தால் யூ ஹேவ் டு கோ ஃபார் மீடியன். ஸோ ஜென்ரல் நான் கொடுத்த ஷார்ட்கட் வந்து நார்மலாக நீ எப்போ மீன் போடக்கூடாதுன்றதுக்கு அது ஒரு ரூல். டிஸ்கிரிட் வேல்யூவாக இருக்கிற இடத்துல மீன் கண்டினியூஸ் வேல்யூவாக இருந்ததுன்னா நீங்கள் போடும்போது அதோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்கே சேஞ்ச் ஆகிடும். ரைட்டா? அந்த டைமில் மீன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஷார்ட்கட். ரைட்டா? நீங்கள் வந்து தட் இஸ் அதான் சொல்லலாம், தட் won't work all the time. No, there's no thumb rule for anything. இந்த மாதிரி thumb rules இருந்தால் you can easily automate it with code. டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி thumb rulesே கிடையாது. ஓகே, டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் it purely depends on the perspective with which you look and your experience. ஓகே, நீங்கள் நம்ம வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா the way I look at the data, I've been looking at the data for past 6 years. 2019 I've been doing all these things. ரைட்டா? அதனால் வந்து these things are there's no thumb rule. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது எல்லா இடமும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. You have to apply your own judgment as well. Okay, the rule which I say is, okay, நீங்கள் மீன் அப்ளை பண்ணணும், மிஸ்ஸிங் வேல்யூக்கு மீன் அப்ளை பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்க. Look at the values. Okay, if the entire value is integer, நம்ம டிஸ்பிளே போடும்போது அது இன்ஃபோ போடும்போது காட்டும்ல அது இன்டீஜராக என்னன்னு சொல்லிட்டு, இன்டீஜர் வேல்யூவில் போயிட்டு நீங்கள் ஃப்ளோட் போட்டிங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே மாறும்ல. ஃப்ளோட்டில் போய் இன்டீஜர் போட்டிங்கன்னா டசன்ட் மேட்டர். ஓகே, இன்டீஜரில் ஃப்ளோட்டை போட்டிங்கன்னா யூ ஆர் கன்வெர்ட்டிங் அ டிஸ்கிரீட் வேல்யூ இன்டு கண்டினியூஸ் வேல்யூ. ரைட்டா? அந்த மாதிரி இடத்துல மீன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். மீன் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இது அவுட்லேயர்ஸ் இருந்தால் மீன் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரி
ஓகே, அது வந்து இப்போ என்ன சொல்றது, கேட்டகரிக்கல் காலம்னா மீன் யூஸ் பண்ண அதான் முடியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்கள் நியூமரிக்கல் வேல்யூ கேட்டகரியாக ஒர்க் ஆகுதா இதாக ஒர்க் ஆகுதான்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே நேற்று ஓகே நான் சார். நம்ம சொன்னது நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்றத பார்த்து தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். see there are few identification marks, அவ்வளோதான். ஓகே ஓகே சார். ரைட்டா, if you are like so wholly dependent on இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க், இதுதான் நம்ம எந்த ஒரு ட்ரைனிங்ஸ்ல ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தா பசங்க அதையே பிடிச்சிக்கிறது. ரைட்டா, that's not how it works. எஸ். That's why we say go explore variety of sets. See something in everything and everything in something. That is how you can learn. உங்கள் ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா something in everything. எஸ். உங்களுடைய யூஜி வந்து again something in something, பிஜி வந்து everything in something. எவ்ரிதிங் இன் சம்திங். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. காலேஜ் யூஜி போகும்போது they will just shrink your focus. ஓகே, அப்போ நீ வந்து டேட்டா சயின்ஸுக்கு மட்டும் படி, இந்த லைனில் படி. அதே மாதிரி இப்போது சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் அவ்வளோ மட்டும் படி அப்படின்னு ஷ்ரிங்க் பண்ணிடுவாங்க. பிஜி போகும்போது நீங்கள் படித்த யூஜிலேயே they will specialize you. டேட்டா சயின்ஸில் இந்த ஒரு செக்ஷனை மட்டும் படி, சிவில் இன்ஜினியரிங் இது மட்டும் படி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜென்ரேட்டர் மட்டும் படி, கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் படி, பவர் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி. The more you go, it's something in everything. அப்படியே கீழே வர வர everything in something. அந்த இதுதான் வந்து இந்தியன் இது. ஆனால் இது வந்து ஒரு சூப்பர் செட்டப். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை புக்குக்குள்ளே அடைச்சிட்டாங்க. So this is a proper learning system. Right? But it should be done outside the books. நம்ம வந்து அதான் சொல்ல, அந்த 4W1H-ஓட இந்த சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அந்த 4W விட்டுட்டு என்னைக்கு நம்ம ஹெச்சை மட்டும் பண்ணுவோமோ அது வந்து வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து அடிச்சது. நம்ம முன்னாடி அப்படி இல்லை சார். நம்மளோட பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், நாலந்தா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே 4W1H-ல தான் இருந்தது. வெள்ளைக்காரன் வந்தப்போ தான் எதுக்கு நீ கேள்வி கேட்குற, ஹவுன்றது கேள்வி கிடையாது. ஏன்னா ஐ சே ஜம்ப், யூ சே ஹவு ஹை, அவ்வளோதான். அது வந்து ஓகே, வி ஆர் டிவியேட்டிங். ஓகே சார். சைக்காலஜிக்கலாக போகிறோம். See, the core point is these thumb rules which I say, they won't help you they won't apply accurately at every point. There is always a deviation, there is always outlier to any concept we take. Okay, whatever we say, it can be for majority of the use cases. Okay, சரி, இப்போ நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியாச்சு. ரைட்டா, அடுத்து வந்து let us go for value modification. ஓகே, ஸோ இந்த வேல்யூ மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட வந்து ஒரு சில வேல்யூஸ்லாம் அவுட்லேயர்ஸில் இருக்கும். ரைட்டா, அந்த அவுட்லேயர்ஸ் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டான இது அப்படின்னா இது இந்த காலம் எடுத்து வைப்போம். ஐ நோ திஸ் காலம் ஆஸ் அவுட்லேயர், ஸோ நல் வேல்யூ இல்லை. ஓகே சார். ஓ, அது அவுட்லேயர் இருக்கா? குட் ஸ்பேஸ் நான் வந்து மீன் இருக்கணும். ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் நோட்டட் இட் டவுன். ஸோ நல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட் ஷுட் ஹேவ், லெட் அஸ் see. ஓகே சார். ஓகே, see அதுதான் என்ன சொல்கிறது, when we are doing something, இப்போ now we are not going to go back and replace it. I am just going to show you outlier இருக்கு, மீன் வேல்யூ என்ன, மீடியன் வேல்யூ என்ன அப்படின்றது மட்டும் நான் காட்ட போகிறேன். பிகாஸ் இந்த காலம் பொறுத்த வரைக்கும் அவுட்லேயர் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து 200 and something தான் இருந்தது. ரொம்ப கம்மியாக தான் சார் இருந்துச்சு. பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நம்ம மேலே பர்சன்டேஜ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். The reason I
ஐ லெட் இட் கோ இந்த பார்த்தீங்களா 278 3 லட்சம் ரெக்கார்டில் 278 ரொம்ப சின்ன பர்சன்டேஜ். ஓகே, இது வந்து உங்களுக்கு மீனோ மீடியனோ போட்டால் இம்பேக்ட் இருக்காது. பட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ வை it should have been median or how you can determine whether it is a outlier case or not. Right? Amount of good price, right? So இதுதான் இந்த ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து போடக்கூடிய அமௌண்ட் ஆஃப் குட்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அவுட்லேயராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எதாச்சும் கண்டுபிடிப்பீங்க. டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரே இதில் எல்லாமே ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா அவுட்லேயர், அந்த ரேஞ்சில் தான் அவுட் சைடா. உங்கள் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், ஏதோ ஒன்று ரெண்டு டேட்டா பாயிண்ட் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போயிருக்கும். ஓகே, இப்போ ஏஜ் ஆஃப் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இப்போ 5ஆம் கிளாஸில் போயிட்டு வெயிட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டோட வெயிட்டும் 30லேருந்து 35 கிலோக்குள்ளே இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் 2 பேரோட வெயிட் மட்டும் 150 கிலோ இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் மீன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 35 கிலோ அப்படிங்கிறது அந்த 150 கிலோ வந்ததுனால இட் வில் டிவைட் டு 45 கிலோகிராம்ஸ். அந்த 150 கிலோவை மட்டும் தனியாக எடுத்துக்கிறாங்க. 150 கிலோகிராம்ஸில் இட்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இது உண்மையிலேயே அந்த குழந்தைங்க அவ்வளோ வெயிட் ஆகலாம், அல்லது அப்சர்வேஷனல் எரர் ஆகலாம். இவங்க வெயிட் எடுத்துட்டு வரும்போது டீச்சர்ஸோட வெயிட்டையும் சேர்த்து எடுத்து வந்திருப்பாங்க, இல்லை ஸ்பெஷல் கேசஸ் அந்த மாதிரி. அந்த இதுதான் அவுட்லேயர்ஸ். உங்களோட டேட்டா எல்லாம் ஒரு ரேஞ்சில் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் 2-3 டேட்டா வெளியே எங்கேயோ இருக்கும், விச் வில் டீவியேட் யுவர் பெல் கர்வ். அந்த பெல் கர்வோட மீன் வந்து மூவ் ஆகிடும். அதனால தான் நீங்கள் மீடியன் போகும்போது யூ ஆர் கால்குலேட்டிங் த ஜியோமெட்ரிக் பொசிஷன், ஜியோமெட்ரிக் மீன் rather than the arithmetic மீன். கரெக்டா? எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு பொசிஷன் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ உங்களோட பொசிஷன் தான் ஷிஃப்ட் ஆகுமே, அதாவது ஷிஃப்ட் ஆனால் கூட ஒரு வேல்யூ ஷிஃப்ட் ஆகுமே வெளியே மீனில் இருக்கக்கூடிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. ஓகே, ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே போச்சு, நான் அந்த அப்சல்யூட்லி எடுத்து வச்சுருந்தேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் லெட் மீ ஜஸ்ட் கெட் தட். ஓகே, give me 1 second. My notes just went off. So yeah, I do have a notes. Okay. Okay. Let's start here. I just amount goods price. Okay, and இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first we have to start with our outliers-க்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? outliers-க்கு first நம்ம என்ன பண்ணணும்? விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம் சார், ஸ்கேட்டர் பிளாட்ல போட்டு. ஓகே, அவுட்லேயர் கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டான பிளாட் அது கேடிஎஸ் ஸ்கேட்டர் பிளாட்டா சார்? குவார்டைல்ஸ் போட்டால் என்ன பிளாட் போடுவீங்க? அது பாக்ஸ் பிளாட். பாக்ஸ் பிளாட் தான் நல்லா காட்டும் அவுட்லேயர் ஆக்சுவலா. ரைட்டா? ஸ்கேட்டர் பிளாட்ஸும் காட்டும். ஸ்கேட்டர் பிளாட்ஸ் வந்து நீங்கள் விஷுவலாக இன்டர்பிரேட் பண்ணணும். பாக்ஸ் பிளாட் வந்து அதுவே காமிச்சு கொடுத்துரும். டெல் மீ ஹவு பாக்ஸ் பிளாட் ஒர்க்ஸ். ஹவு பாக்ஸ் பிளாட் ஒர்க்ஸ், டெல் மீ. மீடியன் வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த குவார்டர் வேல்யூ அந்த கீழே அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்டோட சேர்த்து கொடுக்கும் சார். அது எதுலேருந்து எது தாண்டி இருக்கோ அது மட்டும் வெளியே பாயிண்ட் பண்ணி காட்டும். No, you should say IQR, inter-quartile range. First quartile, third quartile, negative IQR, positive IQR. Negative IQR வந்து 1.5 times. Okay, நான் மறந்துட்டேன். You know that IQR value. IQR தெரியும் சார், படிச்சோம். ரைட்டா? அதுதான். ரைட்டா? So you have to clearly understand. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது சார்ட்ஸில் அவ்வளோ டைம் நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ரீசனை தான்.
Trust me, basically this is like we are doing a parallel course to what Krishna is doing. அவனுக்கு 4 வருஷம் டேட்டா சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நாமளுக்கு I think we are going to go for 4 years. Okay, so that's where this is where the basics comes in. நான் எப்பவுமே சொல்றதுதான், go back to the basics. Box plot. Outliers na the best tool you can represent is the box plot. Yes, sir. Right? So let us say, describe. Okay, values நம்ம பெருசா இருக்கறனால it is not able to give us the proper value. Okay, அதனால நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். Aggregate values of minimum, maximum and median. ஓகே, ஏன் இந்த இடத்துல மீடியன் வந்திருக்க கூடாது அப்படின்ற ரீசன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சாரி, மீன் ஏன் வந்திருக்க கூடாதுன்ற ரீசன் தான் நம்ம பார்க்க போறோம். மீடியன் என்ன வந்திருக்கு? 450,000. அதாவது மினிமம் வேல்யூ வந்து 40,500 rupees. இந்த குட்ஸ் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது காலம் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு this is how you are supposed to correlate. ஆனால் இந்த மாதிரி தான் எல்லா டேட்டா செட்டும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் இதோட காம்ப்ளிகேட்டட் டேட்டா செட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அமௌண்ட் என்ன ஃபில்டர் போட்டுக்கோமா? Amount goods price இருக்கு. For consumer loans it is the price of goods in which the loan is given. ஓகே, இவங்க என்ன பொருள் வாங்குறதுக்காக அந்த குட் கார் வாங்குறதுக்காகவா, வீடு வாங்குறதுக்காகவா, இல்லை என்ன மாதிரி ஐட்டம்ஸ். பிகாஸ் இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ்லேயே வந்து செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ், வீடு வந்து செக்யூர்ட் லோன் பேக்ட் பை அன் அசெட். இப்போ கார் வந்து ஒரு அன்செக்யூர்ட் லோனோட அதோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த லோன் அமௌண்ட் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மினிமம் எவ்வளோ வேல்யூ வாங்கியிருக்காங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ வாங்கியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மீன் வேல்யூ பாருங்கள். லெட் அஸ் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் திஸ் மீன் வேல்யூ. கொஞ்சம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, what are they getting at? It's higher. 450,000 இருக்க வேண்டிய மீன் வேல்யூ, now you are getting it at 538,000. ஸோ டீவியேஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, இந்த அளவுக்கு டீவியேஷன் ஏன் இந்த மாதிரி இருக்குது? இதில் வந்து அவுட்லேயர்ஸ் இருக்குது. நம்ம அவுட்லேயர்ஸை பற்றி கவலையே படல. இவ்வளோ நேரம் நம்ம பண்ண EDAல நம்ம மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் போது சிம்பிள் ட்ரிக் அதான் நான் சொல்லிக் கொடுத்த ஒரு சிம்பிள் ட்ரிக். அந்த இடத்துக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. there are a lot of parameters you have to take care while you are doing this. ஓகே, அதனால தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து மீடியன் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, நாம் வந்து அவுட்லேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத let us go ahead and take a look. But since you have already handled all the missing values using mean, now we won't be able to do. sir, நான் எல்லாத்தையும் பண்ணல. கடைசி goods price-உம் annuity-யும் எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு மிஸ்ஸிங் வேல்யூஸே இல்ல. நீங்க மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தா தான் அவுட்லேயர்ஸ் எடுத்து அதை போய் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. This data set is we have already skewed it. ஓகே, ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அவுட்லேயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாம பண்ணுனதுல அவுட்லேயர் இருக்கா இல்லையா. ஓகே, ஓகே, இதைத்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த நாமளே அதான் சொல்கிறேன், அந்த மிஸ்ஸிங் வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி நாம் எடுத்து போட்டிருக்கணும். நம்மக்கிட்ட இப்போ 2 ப்ராப்ளம் இருக்குது. இந்த இடத்துலேயே நம்மளுடைய மிஷின் ஸ்டக் ஆகுது. ஏன் மிஷின் வந்து இதுக்கு மேலே போக மாட்டேங்குது, இல்லைன்னா ஏன் நம்ம இதை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படணும். ஆக்குபேஷன் டைப்
ஆக்குபேஷன் டைப் வந்து லேபர்ஸ் தானே மிஸ்ஸிங். எதுக்கு நம்ம இந்த இடத்துல மோட் வந்து அந்த பொசிஷனை வச்சு ஃபர்ஸ்ட் மோடுன்னு பார்த்து போட்டு போடு. சின்டாக்ஸ் கொஞ்சம் மாறுது. இல்லை see ஆக்குபேஷன் டைப்பில் வந்து இப்போ மோடஸ் தானே போட்டுருப்பீங்க. நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படும் பேசாம வில் ஜஸ்ட் சே C3 ஆக்குபேஷன் டைப் அந்த மோட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்டா என்ன? நான் வந்து மோட் வச்சு தான் சார் போட்டேன். வந்துச்சு. ஆனால் 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக மீன் பண்ணால் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு எனக்கு. நான் ஒன்று தான் பண்ணேன். ஏன் நமக்கு டேட்டா செட் பெருசு. ஓகே நம்ம மோடு ட்ரை பண்ணோம் வரல. அதான் சார் அந்த சின்டாக்ஸ்ல வந்து எனக்கும் தப்பா தான் ரொம்ப நேரம் எரர் கிடைச்சது. ஓகே வாட் இஸ் தி சின்டாக்ஸ்? நீங்க போட்ட சின்டாக்ஸ் அப்படியே அனுப்புங்க. அது அனுப்புறேன் சார். ஸோ தட் நம்ம ஆல்ரெடி டேட்டா செட்டில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும். நான் சரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம போயிட்டோம். ஓகே ஸோ நீங்கள் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் போடும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் மீன் மீடியன் அண்ட் மோட், தெர் ஆர் அ லாட் ஆஃப் அதர். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தது. அவுட்லேயர்ஸோட இம்பேக்ட் மீனில் எப்படி இருக்கும், அவுட்லேயர்ஸோட இம்பேக்ட் மீடியனில் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரைட்டா? இல்லை முன்ன பழைய வீடியோ முதல் வீடியோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்லேயே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட் வீடியோவாக அதில் நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு கேஸ் எடுத்து நீ மீன் போட்டேன்னா அந்த இதில் என்ன ஆகும். ஓகே சார் இந்த மோடுக்கு பக்கத்துல இண்டெக்ஸ் நம்பர் போடணுமா சார்? மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் வேல்யூல ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஆமா அது நானும் விட்டுட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. ஓகே இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா செட்ல இருந்து எடுத்து வரலாம். C3 ஆப்ல வந்து ஸோ இதை நம்ம இங்கேருந்து எடுத்து வரும்போது we will do cleaned காலம் கிடையாது. காலமோட நேம் என்ன இதுதானே? ஓகே ஆக்குபேஷன் டைப். ஓகே ஆக்குபேஷன் டைப் நேம் டைப் சூட் ரெண்டுமே வந்து மோட் வச்சு தான் பில் பண்ணுவோம். சரி நம்ம மோட் நேத்தே பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே அது ஒரு ஒர்க்கிங் எக்ஸசைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு விட்டேன். ஓகே fill in a occupation type mode of 0 ஏன் போட்டுருக்கீங்க? அதான் சார் அந்த ஃபர்ஸ்ட் மோட் எதுவோ அதை எடுத்து பண்ணுமா, இல்லாட்டி ஒன்று தான் அப்ளை ஆகுது. அது வெறும் மோட் கொடுத்தா அந்த லூப் புரியல, திரும்ப சொல்லுங்க. இல்லை சார் அந்த ஃபர்ஸ்ட் எந்த மோட் வருதோ எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அது அந்த மோட் எடுத்துக்குமா சார்? அந்த இண்டெக்ஸ் கொடுக்கணும் 0 மோட் ஒரே ஒரு மோடு தானே இருக்கணும் டேட்டா செட்ல? இல்லை சார் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஒவ்வொன்றும் வரும்ல சார். ஒரு கேட்டகரியோட ஒரு வேல்யூ வந்து இது இத்தனை தடவை இருக்குது, ரெண்டாவது இது நீங்கள் பொசிஷன் பண்ணி அடுத்த மோடும் போடலாம் போல. ரெண்டாவது ஃப்ரீக்வன்சியும் ஃபில் பண்ணுற மாதிரி. புரியல இப்போ அப்படிதான் சார் போட்டுருந்தேன் எக்ஸ்பிளனேஷன். ஆமாம் சார் அப்படிதான் சார் போட்டுருந்தாங்க. ஒரு நிமிஷம் இவர் C3 ஆக்குபேஷன் டைப்பு மோடு இது நான் புதுசாக கேள்விப்படுறேன். அதனால தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். மோடுன்னு போட்டால் ஒரே ஒரு மோடு தான் வரும். ரைட். ஸோ ஒரு டேட்டா செட்டுக்கு ஒரு மோடு தான் இருக்கும். ரைட்டா? நீங்க அப்ளை பண்ணா ஆனா அது எடுத்துக்க மாட்டேங்குது சார். மேபி அந்த அது எடுத்துக்கல அப்படின்றது தான். பட் மோடுன்றது ஒரே மோடு தான். ஒரு டேட்டா செட்டுக்கு there cannot be multiple modes. அதுக்கு என்ன எரர் தெரியுமா கொடுத்துச்சு சார்? pd.seriesல இருக்கணும் அப்படி ஒரு எரர் வந்துச்சு. சரி ஓகே வாட்டவர். அது வந்து பைத்தானோட தலைவலி. ஸ்டாட்டிஸ்டிக்கலா டேட்டா சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்டுக்கு ஒரு மோடு தான். ஒரு மீன் ஒரு மீடியன் தான். ஓகேவா? ஸோ அது வந்து யூ ஹேவ் டு பி கிளியர். அதனால தான் ஐ ஜஸ்ட் காட் கன்ஃபியூஸ்ட். ஓகே பைத்தான்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த 0 கேக்குது. அது நீங்க அப்படியே போட்டா அதால வந்து ஃபில் பண்ண முடியல. அவ்வளவுதான். அப்படி சொல்லுங்க. அதான் சார் அது வந்து frequency of occurrence வச்சு எடுக்குது போல. ஓகே எல்லாத்துலயுமே மோட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் சார் இருக்கும். டேப்லூவும் ஹேண்டில் பண்ணும்போதும் பவர் பிஐலயுமே நீங்க தனியா பண்ணணும். தனியா டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணணும். ஏன் அதுங்களா அவ்வளவுதான்ப்பா. அதால என்ன சொல்றது பண்ண முடியும்.
அது மட்டும் அது அதே மாதிரி நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு ரேங்க் பண்ணும் போதும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிப்பீட்டடாக ஒரே இதுக்கு ரேங்க் மாற்றி கொடுத்துரும். அந்த டென்ஸ் ரேங்க் அந்த சீக்வல் இந்த ப்ராப்ளம் வரும் சார் அரேஞ்ச் பண்ணி. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம் ரைட்டா. அடுத்து அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ரிசீவ்டு. ஓகே, அமௌண்ட் ஆனுவிட்டி இது எப்படி பண்ணீங்க? இது ரெண்டு தான் சார் நான் மீன் போட்டேன், மற்றதெல்லாம் மீடியன். சரி, அப்போ இதை வந்து நம்ம அவுட்லேயர்ஸ் செக் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ நம்ம வந்து we have started establishing அதில் அவுட்லேயர் இருக்கா இல்லையான்றதா. ஓகே, இதை வந்து நீங்கள் மீனுக்கு பதிலாக மீடியன் போட்டிருக்கணும். எஸ் சார். ஓகே, ஏன்னா லுக் அட் சி இது வந்து we normally split it with quartile. ஓகே, அது நம்ம பண்ணிடலாமா? அமௌண்ட்ஸ் ஆஃப் குட் ப்ரைஸில் வந்து குவார்டைல் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். என் நோட்ஸ் நீங்கள் என்னன்னு தெரில, அது வந்து எனக்கு இட் ஹஸ் வழக்கமாக என்னோடய நோட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து இட் இஸ் ஃபைட்டிங் மீ. ஓகே, சரி, இந்த மிஸ்ஸிங் வேல்யூ வந்து ரொம்ப சின்ன பார்ட்டு தான். ஓகே, அமௌண்ட் ஆஃப் குட்ஸில் வந்து 278 தான் உனக்கு மிஸ்ஸிங் வேல்யூ டோட்டலாகவே இருக்குது. பட் இந்த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படியே வச்சுட்டு நீ ஹேண்டில் பண்ண முடியாது. வேண்டாம் அப்படின்னு நீ தூக்கி போட்டுடலாம். த பர்சன்டேஜ் விச் இட்ஸ் ஹோல்டிங் இஸ் லைக் 3 lakhல 100 அப்படிங்கிறது 3 lakhல வந்து 3000 அப்படின்னா தட் இஸ் 1%. 300னா 0.1 0.033% தான் அது இஸ் ஹோல்டிங் தட் சிக்னிஃபிகன்ஸ். யூ கேன் ரிமூவ் இட், பட் நமக்கு இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஓகே, லெட் அஸ் see how we are able to do it. ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டோம். அண்ட் இதோடைய மீன் மீடியன் மோட் மூணையும் எடுத்துக்கலாம். அகல்யாவோடது இல்லைல்ல, நம்ம டேட்டா ஃப்ரேமோட பேர் என்ன? ஓகே, சரி, இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ்க்குலாம் ப்ராப்பராக நேம் வச்சுக்கோங்கப்பா. ஓகே, ஐ ஆம் டூயிங் திஸ். ஓகே, ஸோ டேட்டா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ரோக்ராமிங் சைடு, இன்னொன்று வந்து டேட்டா சயின்ஸ் சைடு. ஓகே, ப்ரோக்ராமர்ஸ் நார்மலாக இதை வந்து ஒழுங்காக நேம் வைக்கணும். ஓகே, டேட்டா சயின்டிஸ்ட்டும் நேம் ஒழுங்காக வைக்க பழகிக்கோங்க. ஓகே, நேம் இல்லைன்னா இவாங்க. சி நவ் ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். இந்த என்டையர் டேட்டா செட்டில் 10 நாளாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 நாள் இல்லை, 7 நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த லோன் டிஃபால்ட் டேட்டா செட் எடுத்து. ஸோ எந்த வேரியபிளுக்கு என்ன நேம்ன்றது நமக்கு தெரியும். 6 மாதம் கழிச்சு இதே ஃபைலை கொடுத்து நீ பண்ணுறா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ரைட்டா? அதனால தான் வந்து ஐ ஆல்வேஸ் சே ப்ராப்பராக கமெண்ட்டை கொடுங்க, ப்ராப்பராக வந்து வேரியபிள் நேம்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அப்சர்வேஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்குள்ளே அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். ஃபைனல் அப்சர்வேஷன் எஸ் ஐ நோ வில் ரைட். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குள்ளேயும் ஏன் மீன் போட்டீங்க, ஏன் மீடியன் போட்டீங்க, because those are the points you have to justify. ரைட்டா? உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு டாஸ்க்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபைனலாக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யூ வில் லுக் டம். எங்கேயோ வந்து இந்த பொண்ணு காப்பி அடிச்சு வந்து பேசுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட்ல ஒரு 20 பேர் முன்னாடி நிற்கும் போது ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவர் பிரெயின் ஃப்ரீசஸ். நம்ம பிரெயினுமே அந்நேரம் நம்மளை வந்து கைவிட்டுட்டு போயிடும், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணது தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் வரும்போது அவர் பிரெயின் ஃப்ரீசஸ். அதனால தான் எப்பவுமே நான் என்ன சொல்றதுன்னா, அங்கங்கே நோட் பண்ணி வச்சுருவேன். ரைட்டா? இவர் ஐ ஹேவ் மை most of things written, hand written. ஓகே, என்னதான் நம்ம டெக்னாலஜியாக இருந்தாலும் எனக்கு அது கம்ஃபர்டபுள். உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுள்? பிகாஸ் அட் எனி கிவன் பாயிண்ட் யூ ஹேவ் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். கிராஸ் கொஸ்டின்ஸ் வரும். டேட்டா சயின்ஸ் ஏன் இது எடுத்தீங்க, ஏன் இப்படி அப்ரோச்? பிகாஸ் அகெயின் டேட்டா சயின்ஸ் டசன்ட் ஹேவ் எனி டெம்ப்ளேட். நீங்கள் ஒருத்தங்க மீன் போட்டுருக்கும் போது நீ தப்புன்னு சொல்லணும் அப்படின்னா யூ ஷுட் ஜஸ்டிஃபை ஒய் தே ஆர் ராங். யூ கேன் சிம்பிளி சே தே ஆர் ராங். அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணியிருப்பாங்க. there will be an argument, finally there will be consensus saying okay this is how it is அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே sns dot kd plot நான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன். நீங்க kd தானே சொன்னீங்க அவுட்லையர் எடுக்கிறதுக்கு. ஓகே, டேட்டா ஈக்குவல் டு
No, it's fine. See the gap. ஓகே இப்படி தான் நம்ம கேடி போடுவோம். சார் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அமௌண்ட் குட்ஸ் ப்ளஸ் ரைட்டா. இதான கேடியோட சின்டாக்ஸு. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஓகே, யுவர் கேடி ஷோஸ் சம்திங் லைக் திஸ். தெரியல சார். ஓகே, நீ ஸ்கேட்டர் பிளாட் போட்டாலும் இதே கொடுமை தான். ஓகே, வாட் டு யூ திங்க் யுவர் ஸ்கேட்டர் பிளாட் கோஸ் டு ஷோ? ஸோ ஸ்கேட்டர் பிளாட் வந்து நான் தனியாக காட்டும்ல சார், நம்ம அவுட்லேயர்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்துடலாமா? ஸ்கேட்டர் பிளாட்டா? ஸ்கேட்டர் பிஎல்ஓடி நினைக்கிறேன். பிஎல்டியா பிஎல்ஓடியான்னு தெரியல சார். பிஎல்ஓடி. ரெண்டு டீ போட்டேன். ரெண்டு வேரியபிள் வேணும்ல. ஸ்கேட்டர் பிளாட் என்ன வேணும்? ரெண்டு வேரியபிள் எக்ஸ் ஒய் ரெண்டு. ஓகே, ஒய்ல என்ன போடுவீங்க? நீங்க ஒரே ஒரு வேரியபிள் தான் அவுட்லேயர் பார்க்குறீங்க. ஒய்ல இப்போ என்ன வேரியபிள் போடுவீங்க? ஆக்சுவலாக ஸ்கேட்டர் பிளாட் இல்லாட்டி வராது. ஓகே, நம்ம பாக்ஸ் பிளாட்ஃபார்மா you see it's showing as outlier. Minus IQR, first IQR, median, first quartile, median, third quartile, positive IQR, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் outlier. Okay, so 1.5 இருக்கிறது எல்லாமே outlier சார். 1.5 அந்த இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே outlier தான். இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருக்காங்க, இது என்னென்ன செக் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நீட்டாக இதாக காட்டுது லாக் பேஸில் ரைட்டா. பட் இது மேண்டேட்ரி இல்லை, நமக்கு இது இல்லாமலே பார்த்தா தெரியும். ஓகே, எங்கே அவுட்லேயர் இருக்குன்றது. ஸோ நவ் இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் திஸ் ஒன் இஸ் ஹேவிங் அவுட்லேயர்ஸ், ரைட்? கேட்டா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம மீடியன் போட்டுருக்கோம். சிம்பிள், மீடியன் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளால போயிட முடியும். ஆமா, அவுட்லேயர் இருந்தா நோ சாய்ஸ். மீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் தட் அவுட்லேயர் இஸ் ஒர்க்கிங். ஓகே, அந்த வேல்யூ கிராஜுவலாக எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். குவார்டைல், குவான்டைல், குவான்டைல் வந்து 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9. ஓகே, ஸோ இப்போ இந்த குவான்டைல் நமக்கு பாருங்கள், இட்ஸ் கம்மிங் 100 இந்த டேட்டா பாருங்கள், 180,000 ஆரம்பிக்குது உங்களுடைய குவான்டைல் ப்ளஸ் குவான்டைல். இங்கே வரைக்கும் பாருங்கள் 81,000 வரைக்கும் தான் கிராஜுவலாக ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, 81,000லேருந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15, 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே மட்டும் பாருங்கள் 91, 101, 27,000. இந்த 0.9 பார்த்தீங்கன்னா இதை விட 21,000 உங்களுக்கு வந்து ஒரு ஜம்ப் இருக்குது. பிஹேவியர் வைஸ் பாருங்கள் 18லேருந்து 22, 4,000, 5,000 இப்படி தான் ரைஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ this is not the actual indication that you are having the outlier, but you can see the behavior of the data. அந்த குவார்டைல்ஸோட வேல்யூவே அதானே, உங்களுடைய டேட்டாவுடைய என்ன சொல்கிறது, எப்படி பிஹேவ் ஆகுது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் கொடுப்பீங்க. ஓகே,
So we can give bins, we can do ranges. பின்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்கள் டேட்டாவை வந்து என்ன பின்னில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பின்னா என்ன? பக்கெட்டிங் எங்கே பண்ணுவீங்க? ஹிஸ்டோகிராமில் பண்ணுவோம் சார். ஓகே, ரைட்டு, அந்தளவுக்கு தெரியுது. ஸோ பின்ஸ் ஈக்குவல் டு, சாரி இன்னும் அப்படி இல்லை, அந்தளவுக்கு தெரியுது இந்த சென்ஸ் we are in the right track அப்படிங்கிறது தான். இல்லை சார், நீங்கள் தான் ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்தீங்க விசுவலைசேஷன். எவ்வளோ நாள் பார்த்தேன் ஆக்சுவல் பாக்ஸ் பண்ணி நான் சொல்லிடுவேன். ஓகே, இல்லை ஏன், because there's a reason why we spend so much time on these concepts. ஓகே, ஸோ வந்து என்னுடைய டேட்டா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்ஸ் இன் thousands. ஓகே, மினிமம் டேட்டா வந்து 180,000 இருக்குது. ஓகே, ஸோ ஐ கான் ஸ்டார்ட் வித் 180,000, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ வில் கோ 50,000 பீன்ஸ். ஓகே, ரைட்டா? 50,000, 100,000. ஓகே, 100,000, 150,000. ஓகே, அடுத்தது 200,000, 200,000. அடுத்தது 250,000. So I have to do this up to 90,000. நல்லா 100 போயிடுமா? ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். 100, ஓகே, 200 இன்னும் ரொம்ப பின் பண்ணாமல். See, you can go as micro as you need, ரைட்டா? இப்போ நாம் வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் தான் பண்ணி, இது ஜஸ்ட் டெம்பரரி செட்டப் தான் அப்படின்றதுனால ஐ எம் நாட் கோயிங் தேட் மைக்ரோ. நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். ஓகே, 30,000, 40, 50, 60, 70, 80, 90, above 90. Okay, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. Let us just keep it as a million and above. ஓகே, ஃபைனலாக இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடணும். நம்ம வந்து ஜஸ்ட் ஒன் மட்டும் அடிச்சு விட்றக்கூடாது. தென் அகெயின் தட் 2 beans will be in the same position. மில்லியன். நம்ம இந்த காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இப்படியே நம்பர்ஸ் மாற்றிட்டே வருவோம்ல. இங்கே வந்தோடனே 9க்கு அப்புறம் அந்த 1 மட்டும் மாற்றிட்டு விட்டுரும். இட் ஷுட் பி 10. இதெல்லாம் லைக் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். நானும் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அது என்ன ஆகும் அப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னு சம்டைம்ஸ் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் எல்லாம் நம்மளை குத்தணும் அப்படின்னு வச்சிட்டாங்கன்னா they will just find it. இந்த திருவிழாவில் சொல்லுவாங்கல்ல, பாட்டு பாடி புகழ்பெறும் புலவர்களும் உள்ளனர், குற்றம் கண்டுபிடித்தே புகழ்பெறும் புலவர்களும் உள்ளனர், நீர் அதில் எந்த ஜாதி என்று உமக்கே தெரியும். சீரியஸ்லி அந்த மாதிரி வந்து குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குவதற்கென்று சில புலவர்கள் இருக்கிறார்கள். நாம் என்னத்தை சொல்ல. இல்லை, அந்த டைலாக் சூப்பராக இருக்கும். நாகேஷ் அவரோட டைலாக் டெலிவரி அதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்கிறது, வேற லெவலில் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணா, நீ திருவிளையாடல் படம் பார்த்துருக்கியா? பரவாயில்ல, இந்த ஜெனரேஷன் திருவிளையாடல் பார்த்துருக்காங்களே. கிருஷ்ணா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் நீ இல்லை எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன். ஜென்சி சார். நான் பார்க்கதான் சார் இந்த ஜெனரேஷன். உங்க ஜெனரேஷன் தான் சார். நான் எந்த வருஷம் டேட் ஆஃப் பர்த்?
2000 ப்ளீஸ் சார். நான் வந்து பார்த்தது 2000 தாண்டிட்டல அப்படி ஜென்சி தான். 90s மாதிரி தான் சார். ஓகே ஓகே. என்னது பண்றது வேலையெல்லாம் 90s கிட்ஸ் மாதிரி தான் இருக்குமா? தெரியுது. விடிய காலை 5:30 எஞ்சி வந்து படிக்கிறாங்க. See, being a 90s kid is not a bad thing. Right? Yeah. The problem is, right now since there are Gen Zs, we guys are made fun of. Okay, என்னைக்கு அந்த Gen Z எல்லாம் நீங்களாம் இன்னைக்கு எங்க ஏஜுக்கு வரீங்களோ, you guys are going to do the same and your next generation is going to mock you out. Okay? இல்ல சார், இப்போ வந்து அவங்க வேலை பார்க்குற ஸ்டைலே வேற மாதிரி இருக்குங்கறாங்க. ஆமா. அது இட்ஸ் பிகமிங் a problem. அப்படியே சார். ஆமா. See, இப்போ என்ன அப்படினா there is like three different generations. நமக்கு முந்தின ஜெனரேஷன் ஃபுல்லாவே அத்தாரிட்டேட்டிவ். ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். ஓகே, நீங்க வீட்ல பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்ற இன்னைக்கு எல்லாம் அரகபலம். ஆமா. நம்ம ஜெனரேஷன் வந்து we are like இந்த ரெண்டும் கேட்டா நம்ம ஜெனரேஷன் தான் இருக்கலே weirdest generation. We saw the rise of technology, rapid rise of technology. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த சுத்ரா ஃபோன் யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம தான் அந்த எவல்யூஷன் ஃபுல்லாவே இருந்துச்சு. அந்த டெக் எவல்யூஷனை ஃபுல்லா பார்த்த ஜெனரேஷன் நம்ம. அவங்களுக்கு அந்த டெக் ஜெனரேஷனோட அந்த அவங்களோட மேக்ஸிமம் எவல்யூஷன் எங்கேருந்து வந்ததுன்னா டிவி. ரைட்டா? அவங்க மேக்ஸிமம் டிவி அந்த பழைய டிவியில் வந்து கலர் டிவி வரைக்கும் தான் வந்தாங்க 1990s. ரைட்டா? ஆக்சுவல் ரெவல்யூஷன் வந்து என்னைக்கு 1989 ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து டிவியை கொண்டு போய் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணாரோ அன்னைக்கு தான் டெக் ரெவல்யூஷன் வேகமாக வந்தது. ஸோ அந்த ஃபுல் எவல்யூஷன் நம்ம தான் பார்த்தோம். ஸோ நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றது. நமக்கு அடுத்து வந்ததுங்களுக்கு இந்த எவல்யூஷனே தெரியாது. அவங்க பிறக்கும் போதே கையில் ஐஃபோனோட பிறந்த கேரக்டர்ஸ். இவங்களுக்கு இந்த டெக்னாலஜிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எத்தனை ஜென்சியால் பேப்பர் பென் எடுத்து பொறுமையாக உட்காந்து எழுத முடியும். Percentage is low. I am not saying no one can. The percentage is low. Right? So, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா these guys senior managers belong to our previous generation. அவங்களுக்கு நம்மளை கண்டாலே கடுப்பாக இருக்கும். சரியா? இவங்களை கண்டா நமக்கே கடுப்பாகுது. So that is the problem. அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் நாட் ராங். அவன் என்ன சொல்கிறான், நான் வரேன், நான் ஆஃபீஸுக்கு வரேன், நீ எனக்கு வேலையை கொடு, முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன், நீ 9 மணி நேரம் எனக்கு உட்கார சொல்லாத. ஓகே, இங்கே 2 விஷயம் இருக்குது. அவனை 9 மணி நேரம் பிடிச்சி வைக்கணுன்றதுக்காக நீங்கள் வேலை கொடுக்கவும் முடியாது. ரைட்டா? அண்ட் எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த மாதிரி ஓவராக வேலை, that is not the right way to do this as well. ரைட்டா? அவனுக்கு ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் அவனுக்கு வந்து இப்போ ஒரு 50,000 சேலரி கொடுக்குறீங்கன்னா இந்த 50,000 சேலரிக்கு அவனுக்கு ஒரு செட் ஆஃப் ஒர்க் கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்க முடியும். இன்றைக்குள்ள இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு ஏஐ ரெவல்யூஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த 50,000 வேலையை அவன் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடறான். முன்னாடி இப்போ சிம்பிள், இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, பைத்தாலும் நம்ம கோட் அடிக்கிறோம், இந்த கேஸை எடுத்துக்கோங்க, இங்கே நம்ம எடுத்தோம்ல கேஸ், இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, இது ஒர்க் ஆகலை, நீங்களும் நானும் என்ன பண்ணியிருப்போம், டாக்குமெண்டேஷன் போய் தேடிப்போம். ஜிபிடி வரலன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, இதை அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 1 hour 1.5 hours ஆகிருக்கும். சிம்பிளாக நாம் இப்போ என்ன பண்ணுறோம், இங்கிட்ட ஸ்வைப் பண்ணுறோம், இதில் டைப் பண்ணி என்டர் அடித்து கரெக்ட் பண்ணுன்னு சொன்னால் அது கரெக்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ the rate at which the work is getting done is increased. இவங்களுக்கு என்ன, இவனுக்கு 50,000 ரூபா கொடுக்குறேன், 1 மணி நேரத்தில் ஓடி போயிடறான் அப்படின்னு, அவன் வேலையை முடிச்சுட்டு ஓடி போயிட்டான். சரியா? நீங்களும் நானும் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த சண்டை வருது. ரைட்டா? அப்ப நீங்க வேலை கூட மீன் நிறைய பேர் வேலையை வந்து எஃபிஷியன்ஸா ஆக்கிடுது ஏஐ. அதனால நம்ம வேலை வேற மாதிரி மாறிடும். நம்ம இப்போ
ரொம்ப மாறிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு வைங்களேன், ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆமா சார், முன்னாடி ஆரம்பத்தில் 10 இயர்ஸ் ஆரம்பத்தில் 10 இயர்ஸ் பேக் அப்படித்தானே இருந்தது, ரைட்டா? ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இட்ஸ் கெட்டிங் டன் இன் லைக் வாட் மினிட்ஸ். ஸோ அவனுக்கு நீ ஈஸியான டூலெல்லாம் கொடுத்துட்ட. அண்ட் நியாயப்படி பார்த்தா சம்பளமும் நீ அன்னைக்கு கொடுத்த 50,000 தான் இன்றைக்கும் கொடுக்குற. இன்ஃப்ளேஷன் கணக்குப்படி பார்த்தா அது வந்து நல்லா பார்த்தா 20,000-25,000 தான் வரும். சில சம்பளமும் உனக்கு கம்மி தான், ஆனால் உன் கண்ணுக்கு 50,000 தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் இது வந்து அந்த மைண்ட் செட் கேம் தான். நம்ம 90s கிட்ஸ் வந்தப்போ இது நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இதை தான் சொன்னாங்க. நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் 90s கிட்ஸ் வந்தப்போ இதே தான் சொன்னாங்க, இவங்களுக்கு ஒன்றும் வேலை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ மைண்ட் செட். நாளைக்கு நம்ம மேலே இருக்கும்போது இவனுக்கு கிருஷ்ணாக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், இதனால் குரங்கு கூட்டத்தை கொண்டு வந்து விட்டீங்களேன்னு நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்க போகிறோம். இன்றைக்கே பாருங்கள், நிறைய பேரை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ ஈவன் ஸ்டில் I myself is sometimes like very old, okay, but அப்படிதான் யார்கிட்டே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. And I am not saying they are wrong, okay, they are not wrong, சரியா? அவ்வளோதான். ஓகே சார். But the fight is going to happen, சரியா? So this is what the binning concept is, ரைட்டா? ஸோ பின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எரர் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறேன். இல்லையே, 0 1 1 2 4 6 8 10 11 பின் இருக்கு. 2 4 6 8 9 தான் இருக்கு. ஓ, வேணும் இப்போ கொடுத்துருக்கோமா? சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து பின் பண்ணிட்டோம். நம்ம டேட்டா வந்து we have already converted into bins, சரியா? இப்போ கரெக்டாக வேணும் அப்படின்னா C3 app, ஓகே, டாட் குரூப் பை, ஓகே, குரூப் பையில் வந்து குட்ஸ் ப்ரைஸ் அண்ட் இதோடைய சைஸ்ன்னு போட்டோம்னா பாருங்கள் அந்தந்த ரேஞ்சில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்தோம். ஸோ அபோவ் 900K, ஓகே, இத்தனை வேல்யூஸ் வந்து அபோவ் 900Kல இருக்குது. உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், 400 to 500Kல இருக்கும், இல்லை 200 to 300Kல இருக்குது. size dot sort values. Nice. Ascending equal to false. Ascending is see, நம்ம வந்து ஒரு டேட்டாவை பார்த்தோன்னே பக்கன்னு ஒரு பயம் வருது, என்னால் தலையில வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதான் சி என்ன சொல், அன்லஸ் அண்டில் யூ நோ. இப்போ நம்ம அப்படியே பார்த்தோன்னே என்னடா இப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஓகே தேர் சம்திங் வி ஆர் மிஸ்ஸிங் அப்படின்றது தெரியும். இதெல்லாம் பாருங்கள், இட்ஸ் பிளெயின் இங்கிலீஷ். ஓகே, பைத்தானில் உள்ள பெரிய அட்வான்டேஜ், ஏன் பைத்தான் வந்து டேட்டா சயின்ஸுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு வருது அப்படின்னா இட்ஸ் பிளெயின் இங்கிலீஷ், ரைட்? இதை வந்து நீங்கள் ரொம்ப இதெல்லாம் இது வேரியபிள், ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஓகே, பாருங்கள் நான் குரூப் பை பண்ணியிருக்கேன், இந்த காலமு இந்த சைஸு ஷார்ட் வேல்யூ பண்ணியிருக்கேன், அசெண்டிங்கில் இல்லை, அசெண்டிங் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிளெயின் இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சாலே பைத்தான் புரியுன்றதுனால தான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் என்ன சொல் அடாப்டிங் திஸ் லாங்குவேஜ். ஏன்னா these data scientists are guys who are good with data. They are mathematicians, they are statisticians, they are data engineers.
அவங்களுக்கு உட்காந்து நீங்கள் வந்து காம்ப்ளிகேட்டடாக எனக்கு வந்து புதுசாக ஒரு சின்டாக்ஸ் படி புதுசாக ஒரு கோடை போடு எழுது அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அதனால பைத்தான் இஸ் கெட்டிங் ஸோ பாப்புலர். ஓகே, ஸோ உங்களோட மேஜர் வேல்யூ வந்து இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இல்லை 200 to 300K இருக்குது. அடுத்தது 400 to 500K. above 900K வந்து உங்களுக்கு ஒரு 21,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ரைட், திஸ் இஸ் யுவர் அவுட்லையர் செட் above 900. ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், யூ கேன் டூ திஸ் ஃபார் ஆல் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். இந்த நமக்கு இன்னும் நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குல்ல, இன்னும் நிறைய 278 அந்த ஒரு காலமுக்கு மட்டும். இங்கெல்லாம் இருக்குல்ல, இன்னும் மற்ற இதெல்லாம் இருக்குது. அண்ட் இதே சேம் ப்ராசஸ், மிஸ்ஸிங் வேல்யூ இல்லைன்னா கூட யூ கேன் டூ திஸ் பின்னிங். நியூமெரிக்கல் டேட்டாவை எடுங்க, எதெல்லாம் நியூமெரிக்கல் டேட்டான்னு பாருங்கள். ஓகே, இந்த அமௌண்ட் ஆன்விட்டி இது ஐ திங்க் இட்ஸ் நியூமெரிக்கல் டேட்டா. செக் ஃபார் அவுட்லேயர்ஸ். ஓகே, அண்ட் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய கிரெடிட் ரேஞ்ச். அமௌண்ட் ரெக்கார்ட் எப்படி வந்துச்சு, நம்ம தான் தூக்கிட்டோமே அந்த காலமே. அமௌண்ட் ரெக்கார்ட் கிரெடிட் பீரோ அந்த காலம் நம்ம தூக்கிட்டோம்ல. அமௌண்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கு சார், அதெல்லாம் இருக்கு. மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம், ரைட்? மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். டே ஆர் எத்தனை தடவை கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் ஆல் யுவர் நியூமெரிக்கல் வேல்யூஸ். அது ஒன்னோடைய இதையும் எடுங்க, எது மினிமம் ரேஞ்ச் எது மேக்ஸிமம் ரேஞ்சுன்றதெல்லாம் எடுத்து ஃபிகர் இட் அவுட். ஓகே, கேன் யூ கைஸ் டூ திஸ் டுமாரோ ஒன்ஸ் அகைன்? ஓகே சார். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்துக்கு காமிச்சிருக்கேன். See, this is how it's going to be. Okay, whether you like it or not, this is how we are going to learn. Okay, data எடுக்க போகிறோம், ஒரு விஷயம் பண்ண போகிறோம், again and again we are going to reiterate. So EDA அப்படிங்கிறது it is not just that மற்றவங்களாம் காட்டுற மாதிரி it's not a 2 hours or 3 hours process. Right? It's going to be like a really long process. Okay sir. You should generally எவ்வளவு நாள் பண்ணுவாங்க சார் இது? Depends on your data set, depends on the features you are handling. Okay. அஃபிஷியலாக நீங்கள் பண்ணுறதா EDAன்றதே தனி ஒரு ரோலாக வச்சுருக்கோம்ல. அப்போ அவங்கெல்லாம் வாழ்க்கை பூரா இதை பண்ணுறாங்கல்ல. ஸோ இட் மீன்ஸ் தட் EDA கோஸ் ஃபார் லைக் மிஷின் லேர்னிங் வரைக்கும் போகிறதே ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸாக தான் இருக்குது. மாடல் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அப்படிலாம் ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது. யாருமே உங்களுக்கு EDA வந்து இவ்வளோ தூரம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண, எத்தனை EDA வந்து நீங்கள் வந்து 10 hours 12 hours பார்த்துருக்கீங்க? நம்ம EDA 10 hours தாண்டிடுச்சு. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்ககிட்ட EDA பண்ணுறதுக்குன்னு ஒரு ரோலே இருக்கு. ஆமாம் சார். ஓகே, அப்படின்னா உங்ககிட்ட அவ்வளோ தூரத்துக்கு அந்த இதெல்லாம் அவ்வளோ ஒர்க் இருக்கு. வெளியே காட்டுறதுல ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஈவன் நவ் வாட் வி ஹவ் டன் இஸ் த டிப் ஆஃப் ஐஸ்பர்க். நம்ம இன்னும் பண்ண வேண்டியது, நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் அது இல்லாம எவால்வ் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஒரு மாடல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எல்லா நாளும் இருக்காது. அது வந்து நீங்க பார்த்து நோ அதான் சொல்லல. இப்போ திருடம் போலீஸா திருடம் பெருசா போலீஸ் பெருசானா திருடம் தான் பெருசு. அப்படி பார்த்தா உங்களுக்கு போலீஸ்காரங்கெல்லாம் இந்நேரம் இவ்வளோ போலீஸ் நம்மகிட்ட வந்து அன்னைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் கம்மி, இன்னைக்கு இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லா தெஃப்ட் கேஸையும் பிடிச்சிருக்கணுமே. they keep evolving their technology as far as என்ன சொல்கிறது, மெடிக்கல் சயின்ஸில் இது ஒன்று உண்டு. the stronger antibiotics you create, the more super drugs you are breeding. Right? Your disease is not going to die at any point. You guys are creating stronger antibiotics and that disease is adapting itself to fight your antibiotic. So adum prominent then it is becoming super bug. It's going to be resistant to all your antibiotics.
அதுதான் பிரச்சனை. ரைட்டா? பக் அது பாட்டு வந்து ஒரு தொண்டை வலினா 10 நாள் இருந்துட்டு அது பாட்டு போயிருக்கும். நீ அதை 2 நாள் க்யூர் பண்ணுன்றதுக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்ச, அது என்ன பண்ணுது, அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு மறுபடியும் 10 நாள் நான் இருப்பேன்னு சொல்லுது. Eventually at a point you can't win. You can't win eventually unless until your immune system goes. அதே தான் உங்களுடைய மெஷின் லேர்னிங் மாடலும் அதே தான். If let us say your machine learning model is finding a pattern, okay, உங்களுடைய கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் வச்சு ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணுது. 10,000 ரூபாய்க்கு மேலே அவனோட அவரேஜ் பண்ணி 10,000 ஆகுது. ஒரு வேளை 10,000 மேலே அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து அவுட்லையர்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் என்ன பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 10,000 நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்டா, 2,000 நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஒரே நாளில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஒரு பீரியட் ஆஃப் 2 months நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். 10,000 நான் போனால் தானே நீ வந்து எனக்கு வந்து அலர்ட் எடுக்கிற, அவனை கால் பண்ணி கேட்குற, நான் 2,000 ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்படி உள்ள நீ கால் பண்ணி சொல்கிற வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒருத்தன் கண்டிப்பாக இந்த மெசேஜ் நோட் பண்ண போகிறது கிடையாது. நான் பாட்டுக்கு எடுத்து போவேன். இதே மாதிரி நான் 20 பேர்ட்ட எடுத்துக்க போகிறேன். டெய்லி 20 பேர், டெய்லி 2,000 40,000 ஆச்சு. See, your model என்ன சொல்கிறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் த திருடம்போலிஸ் விளையாட்டு தான். சரியா? நான் சும்மா ஒன்றா நீ பிடிச்சதுவா, நான் மேலாம் என்ன டெஸ்ட் ஒன்றா நீ பிடிச்சதுவியா, அந்த கதை தான். அப்போ அடுத்த தடவை நீ அப்போ போலீஸ்காரன் அப்போ எண்ணெய் தைச்சிட்டு வந்தால் பிடிக்கிறதுக்கு அவங்க அதுக்கு ரெடியாக வருவாங்க. இவன் அதுக்கும் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு வருவான். கரெக்டா? So that is how you just because you created a model and deployed it doesn't mean it's going to run indefinitely. டேட்டா வந்து அந்த மாடல் ஃபைன் டியூனிங்க்கு ஒரு ஆள் இருப்பான். மாடல் மானிட்டரிங், மாடல் ஃபைன் டியூனிங். சம்டைம்ஸ் your model will get obsolete. அவ்வளோதான். இனி இந்த மாடல் வேலைக்கு ஆகாதுன்னு இதுவாக போட்டு வேற மாடல் போடுறதும் இருக்கு. இல்ல நமக்கு எல்லாம் சீன் தெரியாதுல்ல சார், நமக்கு நம்ம பண்றதுதானே தெரியும். அதுதான் சார். see you have to understand these things. இமேஜின் என்னால் வந்து ஒரு ரெக்ரெஷன் அனாலிசிஸ், ரெக்ரெஷன் மாடலை வந்து 5 lines ஆஃப் கோடில் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு இந்த 5 line கோட் எழுதுறதுக்கு தான் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுக்குறாங்களா? இல்லை சார். So what are the things that guy is going to do? ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிச்சு நாலேஜ் வேணும்ல சார். அது ஆமாம். மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, பைத்தன் மிஷினே அப்படியே தெரிவாங்க. See, the point is, if you like those kind of stuff, right, it's a really enjoyable. If you don't like, then it is like ada yenda அப்படின்னா இருக்கும். இல்லை சார், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு ஆக்சுவலாக. இல்லை சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் லைக் இட், பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு வந்து டேட்டா பிடிச்சதுக்கு, எனக்கு வந்து டேட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் உட்காந்து விடியக்கால 5:30 எஞ்சி பண்ணிகிட்டு இருக்கேன். யூ ஆல்சோ லைக் இட், தட்ஸ் யுவர் ஜாப், யூ ஆர் டூயிங் இட் வெல் அண்ட் குட். பிடிக்காத ஒருத்தனா தான் வைங்களேன், கஷ்டம். அது அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா சயின்டிஸ்ட்ல எவ்வளோ பேர் வந்து இவ்வளோ டீப்பாக நான் கான்செப்டை படிக்கணும் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது சார், டைம் வேஸ்ட்ன்றாங்க, போர். ஆனால் என்னென்னா அவங்களோட ப்ரோக்ரஷன் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். they can't go beyond a point. பட் நாளைக்கு அகல்யா வந்து ஒரு லெவலுக்கு படிச்சுட்டு இவ்வளோ இந்த EDA வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, now you go and talk to the team, you will see the difference. எஸ் சார். ஐ மீன் ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் இப்போ தான் அந்த டேட்டா செட் என்ன சொல்லுதோ அது என்னன்றது புரிஞ்சுட்டு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேட்டாக்கு ஏற்ற மாதிரி தான் அவனோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரூல் இருக்கணும். இதெல்லாம் வந்து you can't just like that get it only through experience. ரைட்டா? படிக்கணும், உட்கார்ந்து யோசிக்கணும். ஓகே, you have to spend time on it. மற்றவங்கெல்லாம் ஏன் அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ இதாக ஈஸியாக இருக்காங்க அப்படின்னா they don't have a bigger vision. ரைட்டா? இல்ல சார், நம்மளே ஒரு டேட்டா செட்டை இந்த மாசம் வேலை பார்த்துட்டு ஒரு 2 months கழிச்சு திருப்பி பார்த்தா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த டைம்ல வேற கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆப்வியஸ்லி, பிகாஸ் யூ ஆர் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல, இட்ஸ் பியூர்லி அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தட் பர்சன்.
2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. வேர்ல்டு வார் 2ல போன அந்த ஃப்ளைட்ஸோட எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னொன்று பிளாக் டெத்தோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரைட்டா? பியூர்லி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர் டேட்டா சயின்ஸில். ரைட்டா? இல்லை அப்படின்னா தான் அவங்க அந்த மேடம் சொன்ன மாதிரி எல்லாரையும் எங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்கப்பா, பைத்தானில் ஃபார் லூப் போட்டு எல்லா டேட்டா செட்டையும் ஓட்டுங்கன்னு சொல்லிடலாங்க. You guys are very technically sound, but analytically you have to improve. ஒரே போடா. அதுதான் உண்மை. Everyone is very technically very sound here, but I need something analytically proven அப்படின்றாங்க. கரெக்டாக தானே கேட்குறாங்க. லிட்டரலி நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்கல்ல, இப்போ என்ன கிட்டத்தட்ட ஒரு 30-35 வீடியோ வந்துருக்குமா? ஐயா ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதிருக்கோமாண்ணா? பாண்டாசன் நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு லைன் கோடு கூட நம்ம எழுதிருக்க மாட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக அந்த இன்னும் 3 நாளில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பாண்டாஸே வருது. ஸோ கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி 35 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? தட் இஸ் ஹவ். அண்ட் இதுவுமே இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இது எல்லாமே ஆக்சுவலி இட்ஸ் நாட் இது. நம்ம வந்து எவ்வளோ நாளாக பேசுவோம் இந்த ஒரு ஃபைல் வச்சுட்டு நம்ம எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம்? ஒரு 7-8 டேஸ் இருக்குமா? 8 டேஸில் நாம் அடிச்சுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் என்ன? லெட் அஸ் see ஃபைனல் எக்ஸிக்யூஷன் பார்த்துருங்களா? 75. 7 days, 7 hours, 75 lines of code into 3 வச்சுக்கோங்களேன். 150, 225, 250 lines of code தான் அடிச்சிருக்கோம். 8 மணி நேரம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த டேட்டா செட்டை. And we are still not done. Yes sir. So உங்களுடைய டெக்னிக்கல் பைத்தான் டாமினன்ஸ் இஸ் நாட் பிளேயிங் த ரோல் ஹியர். இன்னைக்கு டேட்டா சயின்ஸ்னு வந்த உடனே எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ட்விஸ்டட். எனக்கு பைத்தான் தெரியும், நான் டேட்டா சயின்டிஸ்ட்னு நினச்சிக்கிறாங்க. நோ, எனக்கு பவர் பிஐ தெரியும், டேப்லோ தெரியும், நான் டேட்டா சயின்டிஸ்ட். யூ ஆர் நாட் தேட். கோ பேக். உன் டூல் இட் வில் சே. ரைட்டா? நீ வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூவை மீன் போடுன்னு சொன்னால் டூல் போட்டு கொடுத்தோம். வில் தேட் சே இட்ஸ் அ கண்டினியூஸ் வேல்யூ? நீ போட்டால் அதோட கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஆகுன்றது அந்த டூலுக்கு தெரியுமா? கிருஷ்ணாவுக்கு தெரியும். கிருஷ்ணாவுக்கு வந்து காலேஜ் அதான் சொல்லி கொடுத்தாங்க. மிஸ்ஸிங் வேல்யூன்னா மீன். எவனாவது கேட்டானா அது கண்டினியூஸ் வேல்யூவா டிஸ்கிரிட் வேல்யூவா? ஓகே, கண்டினியூஸ் வேல்யூ டிஸ்கிரிட் வேல்யூ கண்டினியூஸ் வேல்யூ போடுறோமே என்ன ஆகும்? அண்ட் அந்த நம்பர் வந்து நியூமரிக்கல் வேல்யூவா கேட்டகரிக்கல் வேல்யூவா? ஏதாவது கேட்டாங்களா? கிடையாது. அண்ட் நம்பர் வந்தோடனே மீன் மீடியன் மட்டும் கிடையாது. அது கேட்டகரி வேல்யூ வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் மோடு. எப்படி கண்டுபிடிப்பா அது கேட்டகரி வேல்யூவா நியூமரிக்கல் வேல்யூவான்னு? அது டேட்டா செட் பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்படிலாம் தெரியாது. நியூமரிக் வேல்யூ கேட்டகரிக்கல் வேல்யூ. நியூமரிக்கல் வேல்யூவே கேட்டகரிக்கலா இல்லையா? நியூமரிக் வேல்யூவே கேட்டகரிக்கலா இல்லையான்னு தெரியணும். 0s and 1s இருக்கு. 0 and 1 இருக்கு. அது நியூமரிக்கலா கேட்டகரிக்கலா? கேட்டகரிக்கல் தான். எப்படி அது 0 1 நியூமரிக்கல் தானே? எப்படி கண்டுபிடிச்சா? இல்ல சார், 0 1 அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. சரி, 0 1 0 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. அப்போ நியூமரிக்கலா கேட்டகரிக்கலா? நியூமரிக்கல் சார். No, again this categorical. Let us take the rating system. 0 ல இருந்து 20 வரைக்கும் எனக்கு ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. I am rating you from 0 to 20. யூனிக் வேல்யூ எடுத்து பாரு. உன் யூனிக் வேல்யூ வந்து இது உன்னுடைய ஃபீச்சருக்கு அகேன்ஸ்டாக பாரு. எத்தனை ரெக்கார்டு இருக்குது, எத்தனை யூனிக் வேல்யூ இருக்குது? 1,00,000 ரெக்கார்டு இருக்குது, 20 யூனிக் வேல்யூ தான் இருக்குன்னா இட் இஸ் பிஹேவிங் as a categorical வேல்யூ. ரைட்டா? இதை வந்து you have to understand, you have to take the decision. Right? So let us see. Right? Eventually towards the end we should be knowing all this. இன்னும் மிஷின் லேர்னிங்லாம் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு மாடலுக்கும் I think we will take 1 month. இல்லை சார், நீங்கள் சொன்ன மிஸ்டேக்கே நான் பண்ணியிருக்கேன் சார் ஆல்ரெடி. மீன் போட்டுட்டு அந்த மீன் மறுபடியும் அவுட்லேயராக எதுக்காக வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் சொல்கிறேன், மிஸ்ஸிங் வேல்யூன்னு நீங்கள் மீனுன்னு டிஃபால்ட்டாக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க.
ரைட்டா? மிஸ்ஸிங் உன்னோட டூல் பண்ணுறதும் அதே தான் பண்ணும். நியூமெரிக்கல் வேல்யூ, மிஸ்ஸிங் வேல்யூ, மீன் இல்லை அவுட்லையர் செக் பண்ணிட்டு மீடியன்னு போட்டுரும். ரைட்டா? அது நம்பர் வேல்யூ, இது கேட்டகரிகளில் வருது, நீ மீடியன் போடக்கூடாது மோடு போடுன்ற டெசிஷன்லாம் அந்த டூலுக்கு தெரியாது. மேபி இப்போ உள்ள டூல்ஸ் தான் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன. பட் இல்லை, we don't know those tools can evolve. நீங்க AI வச்சு பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு உள்ள இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன், வான்சஸ்லாம் தெரியாது சார். ஜஸ்ட் நீங்க கேக்குறதுக்கு தான் பதில் சொல்லுது. அதுதான் உங்களுடைய ஜாப். That is where the actual data scientists come into play. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் போகலாம், லேங் செயின் போகலாம், அது போகலாம், இது போகலாம், அங்கேருந்து எடுக்கலாம். எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? லீனியர் அல்ஜிப்ரா, நம்பை, இங்கேருந்து ஆரம்பிச்சது தான். ரைட்டா? லெட் அஸ் டூ ஒன். நிறைய பிளான்ஸ் இருக்குது, நம்ம எதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இல்லை. சீரியஸா அந்த மைக்ரோ சர்வீசஸ் பிளான் போட்டோம், அது ஆரம்பிக்கணும். There are a couple more guys who are interested. Okay sir. One other guy from, I think அவரும் டேட்டா சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு. நான் அவர் வந்து மைக்ரோ சர்வீசஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அது அதான் அந்த அந்த செக்ஷன் அதான் நிறைய பிளான்ஸ் இருக்குது, டைம் தான் இல்லை. டைம் பேக் டு பேக் பிஸி. நீங்க நம்ம இது முடிச்சிட்டு உடனே நம்ம வேலைக்கு போகணும் அடுத்து அப்படின்றதுனால. ஸோ திஸ் இஸ் வாட். அப்போ நீங்கள் நாளைக்கு பண்ணும்போது ஐ வாண்ட் யூ கைஸ் டு கம்ப்ளீட் திஸ் பிகினிங். ரைட்டா? ஒரு 1 or 2 days அவுட்லையர்ஸ் மட்டும் பார்த்து பண்ணனும் சார். எல்லாத்தையுமே மொத்த டேட்டா செட்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே சார். மொத்த டேட்டா செட்டையும் எடுங்க, அனலைஸ். இப்போதைக்கு நான் ஐ கான்ட் சிட் அண்ட் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. ஐ நோ சார். ரைட்டா? எதுக்கு டேட்டா செட் உங்ககிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணுற அதே டேட்டா செட் நீங்களும் வச்சுருக்கீங்க. நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஃபீச்சர் சொல்லித்தரேன், பாக்கி தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் வரும், நோட் பண்ணுங்கள், let us sit and solve. That's the only way we can learn. And நான் முதல்ல ஃபஸ்ட்டு டே சொன்ன மாதிரி தான், that's going to be no policing. வந்து ஏன் பண்ணல காப்பி அடிச்சியா வச்சேன்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஓகே, we are just going to discuss the concepts, we are just going to teach and we are just going to go. You want doubt, you have a doubt, you want some clarification, you have to do it, you have to ask it. இல்லைன்னா கிளாஸுக்கு வரலாம், எல்லாரும் உட்காந்து நல்லா கதை பேசிட்டு. இல்லை, இது ஃபார் வியூவர்ஸ் அஸ் வெல். வியூவர்ஸ் யார் பார்க்குறவங்களுக்குமே இட்ஸ் நாட் லைக் நான் அகல்யாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. வில் டெஃபினெட்லி டேக் அ லுக் அட் த கமெண்ட். ரைட்? இன்னைக்கு இது வரைக்கும் எந்த கமெண்ட்டும் நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டதே கிடையாது. அண்ட் இப்போ வர கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்த வீடியோ எப்போ வரும், என்ன இந்த டாபிக், இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நீ ஏதாவது பார்த்தியா, ட்ரை பண்ணியா, உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அதை கமெண்ட்டில். அதெல்லாம் கிடையாது, அடுத்த வீடியோ போகிறேன், அது ஒவ்வொரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் வரும், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ ஆமாம், ஸோ இட்ஸ் பின் ஷெட்யூல், ஸோ யூ கேன் see it here. பாருங்க, பிகாஸ் முன்னாடிலாம் டெய்லி போட்டுட்டு இருந்தேன், பட் தென் இட் பிகேம் அ ஹியூஜ் burden for me. You see, it has been scheduled till March 5th. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் வந்துக்கிட்டே இருக்கும். சரிவாங்க, 1ஆம் தேதி 3ஆம் தேதி, அடுத்து 8ஆம் தேதி 10ஆம் தேதி 11 15. Now with the new channel I'm working, I am working on the new channel. சொன்னேன்ல அந்த இன்டர்வியூக்கு அந்த சேனலும் சேர்ந்து வரதுனால I am having like double the load now. அதுக்கும் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நான் ஐம் பிளானிங் டு டூ ஒன்லி 1 வீடியோ per month. சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ per week. ரைட்டா? ஸோ ஏன்னா ஆடியன்ஸோட ஸ்பிளிட் அப்படியே போகுது. டெக்னிக்கலாக டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேட்குறவங்க ஒரு செட் இருக்காங்க, இன்டர்வியூ ஜாப் அதை பற்றி கேட்குறவங்க இன்னொரு செட் இருக்காங்க. ஸோ 2 பேரும் இதே சேனலில் கேட்டர் பண்ணால் யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆயிரும், அப்புறம் நம்ம சேனல் முன்னாடி போகவே போகாது. ஸோ அதனால் ஐ ஹேட் டு அந்த இது மாதிரி நிறைய பண்ணுறதுனால ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ், பட் வி ஹாவ் டு டூ. ஓகே, பட் இதில் என்ன தெரியுமா, எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் என்னை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா சரி 5:30க்கு அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்களேன்னு தான் நான் ஜாயின் பண்ணுறேன்.
நீங்கள் நான் ஜாயின் பண்ணிடுறேன், நீங்கள் ஜாயின். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் புஷ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும், ரைட்டா? அந்த மைக்ரோ சர்வீசஸ்க்கும் இதே மாதிரி நம்ம எப்படியாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கமிட் ஒரு 2 செஷன் போயிடுச்சுன்னா அப்புறம் கமிட் ஆகிடும். 2 செஷன் நான் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு த புஷ் வில் கண்டினியூ, ரைட்டா? அந்த டைம் மட்டும் எப்படியாவது நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு வில் டூ. ப்ராபப்ளி டிசம்பரில் இல்லைன்னா ஜனவரிலையாவது ஒரு பிளேயர்ஸ் லீவ் போடுவோம். பிகாஸ் அதுவுமே இட்ஸ் கோனா டேக் டைம். அதுவுமே லைக் நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் பண்ணிட முடியாது. இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். ஏன்னா ஃப்ளாஸ்க்கு அல்லது ஏபிஐ பார்க்கணும், ஏபிஐயோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்க்கணும், எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டேட்டா பேஸில் எப்படி போடுறீங்க, டேட்டா பேஸை எப்படி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. மைக்ரோ சர்வீஸ் பண்ணால் நீங்கள் வந்து டேட்டா பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி டேபிள்ஸ் இருக்குது, டேபிள் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைமரி கீ எப்படி செட் பண்ணீங்க, ஃபாரின் கீஸ் எப்படி செட் பண்ணுறீங்க, ஏபிஐ போடும்போது ஏபிஐயில் எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுறீங்க, எப்படி ஏபிஐ வந்து இங்கேருந்து டேட்டா வாங்க பாஸ் பண்ணுது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் அதுவும் ஜாங்கோலாம் கடல் மாதிரி இருக்குது, எடுத்தால் போயிடுது, போயிட்டே தோண்ட போயிட்டே இருக்குன்ற மாதிரி போயிட்டே இருக்குது, ரைட்டா? ஸோ அது வந்து சும்மா நம்ம ஜஸ்ட் லைக் தட்டே எடுத்து பண்ண முடியும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக இல்லை சும்மா மறுபடியும் டுட்டோரியல் மாதிரினா இட் ஒன்ட் மேக் மச் சென்ஸ். நம்ம கதையும் பேசலாம், பட் ஃபைனல் அவுட்கமாக ஒரு ஏதோ பண்ணி வச்ச ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். லெட் அஸ் சீ. ஓகே சரி, அப்போ நாளைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா இந்த ஃபுல் டேட்டா செட்டையும் எடுக்கிறீங்க. இப்போ நம்ம பண்ண அந்த அவுட்லேயர்ஸ் கண்டுபிடிச்சி பின் பண்ணிடுறீங்க, ரைட்டா? அதுக்கப்புறமா வில் டைரக்ட்லி மூவ் இன்டு விஷுவலைசேஷன்ஸ். சரியா? விஷுவலைசேஷன், அனலைசிங், அதோட வி வில் ட்ரை க்ளோசிங் இட். ஓகே, ஏன்னா மாடல் பில்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மாடல்லாம் படிக்கணும்ல. we are again going back to theory. ஓகே, மாடல்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா மாடலும் ஃபுல்லா படிச்சிட்டு அது எப்படி பண்ணுது மறுபடியும் பென் அண்ட் பேப்பர் ஞாபகம் இருக்கா? நான் எழுதி காட்டுவேன்ல, மறுபடியும் அந்த மோடுக்கு போறோம் நம்ம. ஓகே, அதான் சார், அதான் ப்ரோகிராமிங் ஸ்டாப்ஸ் ஹியர். சொல்லி தரல நீங்க மாடல்ஸ்லாம் இன்னும் ரெகுலேஷன் ஆரம்பிக்கவே இல்ல. ஓகே, அது இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ போட்டுருக்கீங்க சார். அது ரொம்ப பழசு, அது ரொம்ப பழசு. அது ஒரு 1.5 இல்லை 2 வருஷம் இருக்கும் அந்த வீடியோலாம் போட்டு. இந்த தடவை பண்ணும்போது ஈவன் பெட்டர். அதான் சொல்கிறேன்ல, இந்த சேனல்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும் கண்டென்ட்ஸுக்கு. இடிஎம்மே பழசு இருக்குமே, பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன்டாக இருக்காது. ஏன்னா அப்போ எனக்கும் தெரியாது. நம்பை இருந்தது, ஆனால் நம்பை கூட லீனியர் அல்ஜிப்ரா லிங்க் ஆகும் நமக்கு தெரிஞ்சதா தெரியாது. அந்த இது முடிச்சு 2 வருஷம் கழிச்சு எனக்கே தெரியும் அப்போ நம்பை கூட லீனியர் அல்ஜிப்ரா லிங்க் ஆகுது. பிகாஸ் தட்ஸ் ஆல் நம்ம நாலேஜ் க்ரோ ஆகும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது, அவ்வளோதான் நான் பண்ணேன். ஸோ இதுவே ஆனால் டீட்டெயிலாக தான் சார் இருந்தது. நீங்கள் அப்போ எடுத்த மிஷின் லேர்னிங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சார். இந்த அளவு இன்னும் டீட்டெயிலாக சூப்பராக இருக்கும். See, to say honestly, எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா டீச்சிங்கில் வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. சம்பாதிக்க முடியாது. இப்போ யூஎஸில் நீங்கள் டீச் பண்ணீங்கன்னா யூ கேன் சஸ்டெயின் யுவர் ஃபேமிலி வெல் அண்ட் குட். இந்தியாவில் நீங்கள் டீச்சராக இருந்தீங்க, இங்கேயுமே ஸ்கூல் டீச்சருக்கு கம்மி. ஆனால் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் காலேஜ்லாம் இங்கே நல்லா நம்ம இந்தியன்ஸே நல்ல காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் சார். எக்ஸாக்ட்லி, என் பிளான் அதான். எனக்கு கொஞ்சம் ஒரு 5-6 years. See, I have to become way better in these things. Then eventually I'll figure out either I do my research in IAM or somewhere, go into teaching. I'm done with this. என்ன சொல்றது, இந்த குட்டிக்கான அடிக்கிறதெல்லாம் I'm done. அதனால நிறைய இங்க இருக்கிற ஏஎம்எஸ் கோர்ஸ்ல மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து எம்எஸ் படிக்கிறாங்க நிறைய பேர். என்னோட சீனியர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. சைட்ல எங்க ஒரு சில கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க படிக்கிறதுனா யூ வில் கெட் சம் கன்செஷன் அந்த மாதிரி அவங்க கம்பெனி பேர் போடுவாங்க. அதனால எம்ப்ளாயி கொடுக்கறதுனால நிறைய பேர் எம்ப்ளாயி பார்ட் டைம் படிக்கிறாங்க. நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க. டெக்னாலஜி ஃபுல்லா உள்ள டெக்னாலஜி, ஏஐ,
மிஷின் லேர்னிங் நெட்வொர்க், நியூரல் நெட்வொர்க்ஸ் அதெல்லாம் ஏன்னா the entire mathematics லைன் ஜீரோவை கண்டுபிடிச்சா ஆர்டிபட்டா தான். இன்சியில் அந்த ஒரு ஜெனட்டிக் லைன் இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டு குழந்தைங்கள சும்மா மண்ணில் விளையாட விடுங்களேன், 2 செங்கல் ஒரு 3 செங்கல் இருந்ததுன்னா 2 செங்கலை குத்த வச்சு நேராக மேலே ஒரு கல்லை வச்சு அது ஒரு வாசக்கால் மாதிரி வச்சுக்கோம். பை டிஃபால்ட் எந்த ஒரு டூலுமே இல்லாமல் அந்த குழந்தைங்களை நீங்கள் கரெக்டாக விட்டீங்கன்னா அதுங்களே பண்ணிடும். பிகாஸ் அந்த ஆர்கிடெக்சரல் ஜீன் நம்ம வேணால் அது இல்லைன்னு சொல்லலாம், அந்த ஆர்கிடெக்சரல் ஜீன் தமிழ்நாட்டில் அந்த குழந்தைங்களுக்குள்ள டிஃபால்ட்டாக இருக்குது. ரைட்டா? அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வி ஸ்டில் ஹோல்டு. பட் எங்கே நம்ம தான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட்டா? ஸோ இவ்வளோ டீச் பண்ணிட்டு நீங்கள் சேலரி தர மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே சில பேர்லாம் டீச்சே பண்ண மாட்டாங்க சார் சுத்தமாக. டேய் அதுதான்டா சொல்கிறேன். ஓகே, ஐ டெல் யூ வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இன்ஜினியரிங் முடித்த உடனே இப்போது போன்ட்டே நான் கேள்வி கேட்குறேன், இன்ஜினியரிங் நீ முடிக்கிற என்ன ஆகும்னு நினைக்கிற? இன்னும் ஆகாது சார், ஒர்க்கு கிடைக்கும். அப்படிலாம் கிடையாது. கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டு வருவாங்க, இந்த டேலண்டட் பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவானுங்க. ஓகே, ஃபில்டர் பண்ணி ஒரு டாப் 30% தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோ. 70% இந்த 70%ல் இதில் இருக்கிறதுல டாப் 30% நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், பேங்க் பிஓக்கு போகிறேன்னு போயிடும். மிச்சம் இருக்க 100 பேர் இருந்தாலும் ஒரு 50 பேர் மிச்சம் இருப்பான். இந்த 50ல் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி ஒரு செட்டு எம்இக்கு போகும். ஓகே, ஆல்ரெடி இங்கே வந்து 50க்குள்ளே தான் இந்த குவாலிட்டி இருக்கும், இது எம்இக்கு போகும். அங்கேயும் போய் எம்இயில் நல்லா இருக்கிறதுல டாப் 30 தூக்கிட்டு போயிடுவான். சரியா? அதுக்கு அடுத்து அதில் ஓரளவு இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடும். இங்கேயும் தேராது அங்கேயும் தேராதுன்னு இருக்கிறதுங்க தான் ரைட்டா காலேஜஸில் இந்த ப்ரைவேட் காலேஜில் 7,000 8,000 சேலரி குடிச்சிட்டு வருவாங்க. இப்போது நான் சொல்கிறேன், there are professors who are getting paid 2 lakhs per month. There are CBSE schools, there are teachers who are getting 3 lakhs per month. இருக்காங்க. And the same school there are teachers who are getting only 10,000 12,000 per month. Okay, so just because they don't teach, சில பேர் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க சார். ஏதாவது போய் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்லாம் டவுட்டு கேட்டோம்னா கூட இதெல்லாம் நியூ ஃபீல்டு, இன்னும் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சப்ஜெக்ட் ஸ்டாஃபே சொல்லிடுறாங்க சார். நல்ல விஷயம் தானே, உனக்கு தப்பாக சொல்ல கொடுக்கல இல்லை. காலேஜ் இதுக்காக படிக்கணும்னு வந்திருக்கோம்ல சார், அப்ப இருக்கும்போது சொல்லி கொடுக்கணும். இங்கே பாரு, இதை ஆர்கியூமெண்ட் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நான் இன்ஜினியரிங்கில் 26,000 பேர் வைக்கணும், இவ்வளோ தூரம் வாய்ப்பு பேசணும்ல. ஏன் இன்ஜினியரிங்கில் 26,000 பேர் வைக்கணும்? நீ உன்னோட ஸ்டேட் தான் எனக்கும். எனக்கு இன்ஜினியரிங் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்ஜினியரிங் இல்லை. திஸ் இஸ் நாட் த இன்ஜினியரிங் ஐ வாண்ட். நீ எனக்கு ஜென்ரேட்டர் சொல்லி தரேன், எனக்கு ஜென்ரேட்டர் கழட்டி சொல்லிக் கொடு. ஐ எம் நாட் கோயிங் டு சிட் அண்ட் ட்ரா பவர் சிஸ்டம் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு பேப்பர் இருந்ததுயா. நான் 3வது செமஸ்டர்லேருந்து 8வது செமஸ்டர் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். என் வாழ்க்கையிலே எந்த பேப்பரையும் அத்தனாட்டம் நான் எழுதுனதே கிடையாது. எழுதியிருக்கேன் 8வது செமஸ்டரில் தான் பாஸ் ஆகிருக்கேன், அதுவும் மார்ஜினில் 40 மார்க் எடுத்து. Right? Because I don't enjoy that subject. But the same guy who has 26 standing arrears never failed in M1, M2, M3 and M4. Max 1, Max 2, Max 3, Max 4 ஒரு தடவை ஃபெயில் ஆகலை. எனக்கே தெரியாது. நான் ஒரு நாள் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இங்கே இப்போது ஒரு 4-5 years பேக் என் மார்க் ஷீட் எடுத்து பார்க்குறேன். M1, M2, M3, M4 I have cleared in first attempt. ரைட்டா? ஸோ we can sit and argue. அதான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ we can sit and argue saying காலேஜ் சரியில்லை, கோர்ஸ் சரியில்லை, அது சரியில்லை. அவசியம் எல்லாருக்குமே இந்த லிமிடேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ரைட்டா? இன்னைக்கு எனக்கு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கேன், அதனால் எனக்கு தெரியுது இதெல்லாம் இருக்குன்னு. Had I been in a different industry, you really think I would have been able to talk all these things? Right? நம்ம நம்பை அகல்யா நம்பை செஷன்ஸ் எடுத்தோம்ல, இப்போ எடுத்தோம்ல, ஃபர்ஸ்ட் டே செஷனுக்கும் செகண்ட் டே செஷனுக்கும் வித்தியாசம் இருந்துச்சா? நம்பை ஃபர்ஸ்ட் டே செஷன் எப்படி நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்க, அந்த யூக்ளிடியன் ஸ்பேஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனே நமக்கு தெரியல.
10 வருஷமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க நமக்கே தெரியல. அப்புறம் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை சார். அப்புறம் தான் செகண்ட் டே தேர்ட் அந்த ஹையர் ஆர்டர் டைமென்ஷன் எப்படி வருது, அந்த இமேஜை வச்சு நம்ம டைமென்ஷன் ரைஸ் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சது இப்படித்தான் டைமென்ஷன் ரைஸ் ஆகுது. அப்போ இதுதான் யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஆமா அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு டைரக்ஷனோட இதுக்கு வந்து அந்த டென்ஷன் ஃப்ளோ கொசைன் சிமிலாரிட்டி தான் செமையா இருந்துச்சு. எப்படி லாஜிக் கண்டுபிடிக்கிறது ஆப்வியஸ்லி அது வந்து அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கே நமக்கு வந்து 4 hours ஆயிடுச்சு. அண்ட் அந்த 4 ஹவர்ஸ்க்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ரைட்டா? இல்ல சார், நம்ம லாஜிக்கா என்ன சொல்லுவோம், எல்லா அதே வேர்ட்ஸை பிக் பண்ணி அப்படியே கொண்டு வருது நமக்கு பேக் எண்ட்ல நினைப்போம். ஆனா அது தாண்டி ஒன்று பண்ணுதுன்றது அதை நீங்க அன்னைக்கு சொல்லுவோம். நாட் தட் அதே வேர்ட்ஸ் பிக் பண்றதே கிடையாது. அதே வேர்ட்ஸ் பிக் பண்ணா நீங்க எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அதான் மிஷின் லேர்னிங் வந்ததே அப்படிதான் தெரியும் நமக்கு. மிஷின் லேர்னிங் வந்ததே வந்து ட்ரான்ஸ்லேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் ஓகே. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ உங்கள் காலேஜில் அவங்க சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது ஃபைன் இல்லை, நாட் ஃபைன். அவ்வளோதான் எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சரும் கூட. அதனால ஓகே, நீங்க போக போக ஒர்க் பண்ணும்போது நிறைய கத்துப்பீங்க. அதான் கிருஷ்ணா, சி அதான் சொல்லல, சம்திங் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் சம்திங், தட் இஸ் ஹவ் இட் வர்க்ஸ். இப்போ உனக்கு வந்து அந்த சம்திங் இன் சம்திங் அந்த கேஸில் நீ இருக்க. ஓகே, சம்திங் இன் எவ்ரிதிங் 12th வரைக்கும். Something in something is where UG is. Everything in something is where your PG is. ரைட்டா? உங்கள் காலேஜில் உனக்கு அது வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஆக்சுவலி தேர் ஃபால்ட், ஐ வுட் சே. பிகாஸ் இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே அட்வான்ஸ்டு டாபிக்ஸு. உங்களுக்கு எனக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கிறதுனால ஐ எம் ஏபிள் டு கிவ் இட் டு யூ. ஓகே, அண்ட் எனக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் மட்டும் கிடையாது, ஐ மீன் ஏபிள் டு இன்டராக்ட் வித் அதர் டேட்டா சயின்டிஸ்ட்ஸ். Agalya is a data scientist. She is a data scientist. I am able to gather knowledge from her. US என்ன நடக்குது எனக்கு கேட்க தெரியும். உங்கள் காலேஜ் இருக்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இது இருக்குமானா தெரியாது. அண்ட் மோர் ஓவர் ஐ ஆம் ஏபிள் டு டெடிகேட் திஸ் டைம். அவங்களாம் வீட்டில் 1008 டென்ஷன் வச்சுருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. யோர் டீச்சர்ஸ் ஆர், ஐ எம் நாட் சேயிங் யோர் டீச்சர்ஸ் ஆர் நாட் டூயிங் their job. They can they do better? Yes, but that doesn't mean that the system is not working. அப்படிலாம் இல்லை. ஓகே, சி இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, உன் புக்கில் வந்து ஹவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்க அந்த 4W இருக்கு இல்லையா, அது உனக்கு இருக்காது. ஏன்னா காலங்காலமாக நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டமில் சொல்லி கொடுத்தது கேள்வி கேட்காத அப்படின்றது தான். ரைட்டா? கேள்வி கேட்காத, எதிர்த்து பேசாத, இப்படி தான் நம்ம ஸ்கூலில் வளர்த்துருக்காங்க நம்மளை. உங்கள் டீச்சர்ஸை ரொம்ப வருஷமாக அப்படி தான் வளர்த்துருக்காங்க. உன்னை விட எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உன்னை விட 20 வருஷம் அதிகமாக அவங்க வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்காத, எதிர்த்து கேள்வி கேட்காத, இப்படித்தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. ரைட்? பட் இந்த 4Ws இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கான்செப்டுக்கும் 4Wன்றது 4 கேள்வி எக்ஸ்ட்ரா. அவங்களாம் கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க, அதான் நீ கேட்குற கேள்வி அவங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் லேர்ன். புக்ஸில் வந்து த ஹவு வில் பி தேர் ஆல்வேஸ். ஸோ 4Ws யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட். சரியா? டீச்சர் தெரியலன்னு சொல்லுதா, நீ சொல்லி கொடுத்து வந்துடு. அடுத்து எவனா கேட்டால் நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்துடு. நல்ல விஷயம்டா, நல்லதுதான் ஆக்சுவலா. சி அதான் சொல்லல, இதெல்லாம் வந்து இப்போ உனக்கு புரியாது. நீ இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறல்ல. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்டா ஃப்ரீயெல்லாம் செஷன் எடுக்கிற, ஏன்டா இவ்வளோ கம்மியாக இருக்குது, இதில் காசு வாங்கலாம். உண்மையை சொல்லணும்னா யூ சி த எவல்யூஷன் ஐ ஹவ் டன். என்னோட பழைய நம்பை வீடியோக்கும் இந்த நம்பை வீடியோக்கும் அடுத்த வித்தியாசத்தை பாருங்கள். என் பழைய மிஷின் லேர்னிங் வீடியோக்கும் இந்த மிஷின் லேர்னிங் வீடியோக்கும், என் பழைய இடிஏக்கும் இந்த வீடியோ, ஐ ஆம் லேர்னிங். நானே இன்னும் முழுசாக படிக்கலை, இல்லை நான் எதுக்கு இன்னொருத்தர் போய் காசு வாங்கி சொல்லிக் கொடுக்கணும்? தேட்ஸ் த கொஸ்டின். ரைட்டா? பட் இதை நீட்டாக மேக்கப் பண்ணி நான் பண்ணணும்னா காசு வாங்கி பண்ணிடலாம். ஓகே, ஐ ஆம் லேர்னிங், ஐ எம் மை செல்ஃப் லேர்னிங். என்னோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதனால ஐ எம் டூயிங் திஸ். ரைட்டா? நீ அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உன்னோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் நாளைக்கு நீயே கிளாஸுக்கு போகிற, ஏதோ ஒரு கான்செப்ட், இப்போ இடிஏ கான்செப்டே எடுக்கிறாங்க. ரைட்டா? நீ வந்து உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க மிஸ்ஸிங் வேல்யூனா மீனை போட்டுரு அப்படிங்கிறாங்க. யூ கேன் சே அப்படி இல்லை,
நீ அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போய் உட்காந்துக்கோ. ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகணும், உன்னை சுற்றி இருக்கவங்களாம் they will start feeling like இவனுக்கு டேட்டா சயின்ஸ் தெரியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உன்னை சுற்றி இருக்கவங்களாம் அந்த ஃபீல் வரும். அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்னா உனக்கு அந்த ஃபீல் வந்துடும். உனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுவேன். இட்ஸ் ஆல் அபவுட் இது உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. த எனர்ஜி வேவ்ஸ் அரவுண்ட் அஸ் ஆக்சுவலி மேக்ஸ் அன் இம்பேக்ட். இப்போது நீ வந்து ஒரு சென்ட் கடைக்கு உள்ளே போகிறன்னு வையன், நீ சென்ட்டெல்லாம் போட்டுக்க வேணாம். அந்த கடை வழியாக தாண்டி போனாலே நீ வெளியே வரும்போது உன் பாடி ஸ்மெல்லாக தான் இருக்கும். அதுவே நீ வந்து ஒரு சீவேஜ் வழியாக போனேன்னா வெளியே வரும்போது உன் பாடி தான் சீவேஜ் ஸ்மெல் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கும். ஸோ இப்போ நீ சென்ட் கடை வழியாக வந்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நீ சென்ட் கடையை தாண்டி என்கிட்ட வரும்போது அந்த ஸ்மெல் எனக்கு இருக்கும். ஸோ ஓகே கிருஷ்ணா இவன் நல்லா ஸ்மெல் குட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் எனக்கு வரும். இன்டர்வியூக்கும் அதே தான். வென் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுது, ஓகே இவன் வந்து டேட்டா சயின்ஸில் வந்து ஏதோ பெருசாக பண்ணுறான், இவன் வந்து நார்மலாக இல்லை அப்படின்றது தெரியுது. அந்த ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, கிருஷ்ணா டேட்டா சயின்ஸ் தெரியும் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த எனர்ஜி வில் பி தேர் வித் யூ. இன்டர்வியூ போகும்போது இன்டர்வியூவருக்கு அந்த எனர்ஜி தெரியும், இவன் வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படிங்கிறது. ஸோ யூ ஹாவ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட். ஓகே, தீஸ் திங்ஸ் கம்ஸ் இன் டு த சைக்காலஜி பார்ட். ஆர் I don't know whether you guys believe that. I believe the aura, the balance of universe. அதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 28-30 வயசுல தான் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் கனெக்டிங் த டாட் பேக்வர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்போ நான் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா தட்ஸ் when I realized okay some kind of logic is working. ஓகே, இது எல்லாத்துலேயுமே லாஜிக் இருக்குது. ஆரா இது எல்லாத்துலேயுமே there's a logic is there and that's working. I'm able to feel it, see it. அதனால் I don't feel ரைட்டா. சரி, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா? ஓகே சார். ஆமாம் சார், கதை பேசினா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லை, லாஸ்ட் ½ hour வந்து இட் இஸ் பியூர்லி ஆன் சைக்காலஜி. ஸோ கிருஷ்ணா கவலைப்படாத, உனக்குன்னா 4 மாதம் அதுக்கு. ஓகே, படி. மிஷின் லேர்னிங்ஸ்லாம் வந்து 4 மாதத்தில் அதான் நான் சொல்லிக் கொடுக்க மட்டும் படித்தேன் அப்படின்னா உனக்கு யூ வாண்ட் கோ ஃபார்வர்ட். ஓகே, சேர்த்து படி. நான் உனக்கு 1 hour சொல்லித்தரேன்னா யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் நெக்ஸ்ட் 4 hours. இது நான் அகல்யாவுக்கும் சொல்லியிருக்கேன், கிருஷ்ணாவுக்கும் சொல்லியிருக்கேன், உனக்கும் நான் தான் சொல்கிறேன். யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் நெக்ஸ்ட் 4 hours. அதுக்கப்புறம் தான் என்னன்றதை நீ பார்க்கணும். நம்ம கிருஷ்ணா ஏன் என்ன ஒரு 3 நாள் ஆளே காணுங்க பார்ப்போம். என்னாச்சு அவர் ஆளே காணோம்? ஊருக்கு போகிறேன்னு சொன்னான். ஊருக்கு போனால் ஜாயின் பண்ணிடுவானே, நான் ஊர்லேருந்து ஜாயின் பண்ணிவிடுவானே. வெனஸ்டே ஊருக்கு போகிறேன் அப்படின்னா tomorrow night or Wednesday morning I'll need to go and to sir, this week I'm facing issue with attending class. Okay, இந்த வாரம் ஃபுல்லாக வர மாட்டேன்றான். ஃபைன், நெக்ஸ்ட் வீக் வரட்டும். அண்ட் கிருஷ்ணாவுக்கும் அகல்யாவுக்கும் இது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஜாப் போயிட்டாங்க. உனக்கு you have to put like 10 more times of work than what they are doing. ரைட்டா, பார்த்துக்கோ. ஓகே சார். see, நாளைக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. We are not going to do any more data impediment or any more data manipulations in this data set. Visualizations பண்ணுறோம், analysis போகிறோம், that's it. That's it, finishing up here. ஓகே, ஏன்னா நம்ம பண்ணால் இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து 10 கிளாஸுக்கு மேலே போயிட்டோம். இதுக்கு மேலே நம்ம EDA பண்ணுறது இட்ஸ் we have gone as well, because இன்னும் நம்ம ஒரு 5-6 கிளாஸஸ் போக வேண்டியது இருக்கும். விஷுவலைஸ் பண்ணும்போதும் அதை அனலைஸ் பண்ணி எடுக்கும் போதும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்ல. ஓகே, அந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது இட் வில் டேக் மோர் டைம் ஃபார் அஸ். ரைட்டா, அதனால் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் EDA in next 4 or 5 days and then we are say wind it up and then we can go to the machine learning part. Okay. Okay guys, see you. Bye. Okay.